புலனறுவையில் சுற்றி பார்க்கறதுக்கான இடம் அன்றைக்கு பார்க்குற இடம் கல்விஹார. இது புலனறுவை ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி வரக்கிட்டவா இப்படி ரவுண்ட் போட்டிக்கு இந்த ரவுண்ட் போட்டில் வலக்கை பக்கம் திரும்பினா கொழும்பு பக்கம் அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிற டைமில் இப்படி ஒரு தீப உயனை பார்க்கணும் அம்முடும். அந்த தீப உயனை நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை, அதுக்கு இன்னும் ஒரு வீடியோ ஒன்று திரும்ப போட்டு அப்படியே தீப உயனை பார்க்க தாண்டி போக்கிட்டவா வலது பக்கத்துக்கு திரும்பினா இதுதான் கல்விஹாரைக்கு போகிற பிரதான வழி. இந்த வழியால் அப்படியே போயிட்டுருக்க போல். பைக் அதுகளில் போனால் டிக்கெட் இல்லை, வாகனங்களில் போனால் சம்டைம் டிக்கெட் எடுக்க வரலாம். ஆனால் எங்கள்கிட்டையும் ஒருத்தர்கிட்டையும் டிக்கெட் எடுக்கலை. எங்கால் அப்படியே வருவோம்னு சொன்னால் அப்படியே இடக்கை பக்கம் வெட்டினா சிவன் கோயில் இங்கால தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே போனால் பற்பல கட்டமைப்புகள், பற்பல கட்டிடங்கள் அனைத்துமே இருக்குது. இது எல்லாம் பழங்காலத்து மன்னர்கள் ஆண்ட இடம். இது புலனறுவையில் பராக்கிரம் பாகு மன்னனால் கட்டப்பட்ட இடம்தான் இந்த கல்விஹார. இதில் பற்பல விடயங்கள் இருக்குது. நமக்கு ஆராயிரத்துக்கு டைம் இல்லை. பழைய மன்னர்கள் வாழ்ந்த இடம், இருந்த இடம், இது அவங்க வணங்கின இடம் எல்லாம் இருக்குது. வந்தால் விடிய பார்க்குறா வேலை. அதுக்காக விடிய பார்க்க மேலாது, விடிஞ்சொலுமே பார்க்க மேலாது. பின்னர் 6 மணி மட்டுக்கு நான் இதை பார்க்கலாம். நான் போயிருந்தேன், என் ஒய்ஃபு பிள்ளைகள் கூட போய் மூஸ்பாதியாக பார்த்துட்டு வந்தேன். கிழக்கு மாகாணத்தில் இருந்தோ எங்கேருந்தோ வாராக்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது பழைய பௌத்தர்கள், பழைய ஹாமதுருமார்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இது செவரு பழசாருக்குண்டு நம்ம செவரில் கை வைக்க போகிறதும், சப்பாத்து காலை போட்டுவிட்டு இதுக்கு மேலே ஏறி பாயிறதும், அது மட்டும் இல்லாமல் தலையில் கெப் ஐட்டம், காலில் ஷூ அது ஒன்றுமே போடாமல் தான் இங்கே வரணும். போட்டுட்டு வந்தீங்கன்னா நாங்கள் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ அவங்களா பார்த்தேனாச்சு செய்வாங்க. இது வந்துட்டு நான் நினைக்கிறேன், என்னையோன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வந்தீங்கன்னா அதில் விளக்கமாக முன்னுக்கு எல்லாமே போட்டிக்குது. இப்போ கவலைப்படாமல் உங்களுக்கு எல்லாத்தையும் வாசிக்கிறது. எனக்கு அந்தளவு வாசித்து செல்றதுக்கு டைம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த போர்டில் காட்டுறேன், நீங்கள் வந்து வாசித்து பாருங்கோ. இது இந்த விளங்குறா தலதா முற்றத்தில் காணக்கூடிய பழைய கட்டிடம் இதுதான். அப்படியே பார்த்தா வா சூப்பர். இந்தா போட்டிக்குது கேப் ஷூ ஒன்றும் போடேறாது. நாங்கள் போகிறோம் கேப் ஷூ ஒன்றும் இல்லாமல் எங்கிட்ட அதெல்லாம் அந்த ஊருக்கு முதல் போகிறேன். அப்படி போயிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து கொண்டு வாங்க. இது தான் 1000 கால் மண்டபம்னு சொல்கிறதுக்கு இது 1000 கால் இல்லை. அதை நீங்கள் எனக்கு போகிற கொமலேச போடாது 1000 கால் இருக்கா இல்லையாண்டு. இதுவும் என்ன, இதுதான் போதிசத்வ சிலையகம். இதில் சிலை ஒன்று இருக்குது. அடுத்தது நிசங்கமல்ல மண்டபம், இதுவும் நீக்குது. வளர்ச்சி கட்டடங்களும் பழைய மன்னர்கள் வாழ்ந்த இடங்களும் தான் நீக்குது. வளர்ச்சி வாங்க கட்டாயம் புலனறுவையில் இது பார்க்குறது இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடம் நீக்குது. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒவ்வொன்றா பிறநாளைக்கு ஹச்ச பிறநாளைக்கு சித்திரை வருஷத்துக்கு வாங்க நிறைய இடம் காட்டிக்கொண்டே போகிறது. இது ஒரு பௌத்த துறவிகள் வாழ்ந்து அவங்களோட பன்சலை ஒன்று தான் உழுக்கிக்குது. சிலையெல்லாம் மீக்குது. வந்தால் பார்த்து கொள்ளையிலும். இப்போ கட்டுமான வேலைகள் செய்கிறதுக்காக கொஞ்சம் கவனமாக போகுங்க. இங்கே பார்த்தீங்களா 2 பக்கத்துக்கும் கம்பியெல்லாம் அடித்து வேலை நடக்குது. இதால் புதுசாக ஒன்றும் இல்லை, இருக்கிறத புனர் நிர்மாணம் செஞ்சு கொள்கிறாங்க. ஒன்றுக்குள்ளேயும் ஷூவோ கெப்போ போட்டுக்கொண்டு போவாதீங்க. இதில் பேர் என்னன்னு கட்டாயம் வெளியே வந்த மாதிரிக்கு செல்றேன். இதுக்குள்ள பழைய புத்தர்களுடைய பழைய சிலைகள் இருக்குது. கொஞ்சம் டேமேஜான மாதிரி இருக்குது. ஆனால் அது அந்த காலத்துலேருந்து பாதுகாக்கப்பட்டு வந்து கொள்கிற இடம் தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா என் மகன் சொல்கிறா வாங்க சிவன் கோயிலை பார்க்க போகணும். ரைட், நடக்கிறோம் நாங்கள் இப்போ சிவன் கோயில் பக்கத்துக்கு. அப்போ நடந்து கொண்டு போக்கிட்டவா பாருங்க, மானெல்லாம் மேயுது, நம்மளை கண்டு பாயுது, கிளியெல்லாம் வானத்தில் பறக்குது. இதெல்லாம் எங்கே பார்க்குறது? புலனறுவையில் பார்க்குறது. அடுத்தது போகிறோம் அரச மாளிகை பக்கம். அரசர்கள் வாழ்ந்த மாளிகை இருக்குது. வளைச்சு பாருங்கள், சுற்றி எப்படி பசுனான இடம் இருக்குதுன்னு பாருங்கள். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஒன்றும் இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் எப்போவுமே பார்க்க முடியாது. புலனறுவையில் பாட புத்தகத்தில் பார்த்ததெல்லாம் இப்போ நம்ம நேரடியாக பார்க்கலாம். இதை சொல்கிறது நாம்
ராயல் பேலஸ்ன்னு சொல்கிறது அரச மாளிகை. இதுதான் அந்நேரம் மன்னர்கள் வாழ்ந்த பெரிய மாளிகை. இதில் ஒவ்வொரு பில்டிங்கையும் பாருங்கள் எப்படி உயரமாக கட்டிக்கிறேன்னு. என்ன முதல் மாடு ஏற்றுறதுக்கே என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஏறுதுங்க. இதில் கட்டுமான வேலைகளெல்லாம் நடக்குது. உண்மையிலே மன்னர் மாடு அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ இப்படி செங்கல் எவ்வளோ உயரம் எப்படி கட்டிக்குது. இதை வாங்க வாங்க புலனறுவையில் வந்து ஒரு தரம் பார்த்து கொண்டு போங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயமிக்குது. பழைய செவர் தானேண்டி எழுதுறது, அதை சுழன்றது, அதெல்லாம் தண்டனைக்குரிய விஷயம். அதெல்லாம் கட்டாயமாக ஒருத்தரும் அந்த விஷயமும் செஞ்சு கொள்ளாதீங்க. அது கவனம். பழைய செவர் தானேண்டி அந்த வேலை செய்கிறது, இந்த வேலை செய்கிறது, அந்த வேலை ஒன்றும் செஞ்சு கொள்ளாதீங்க. அடுத்தது பாருங்கள் இப்படி எப்படி வசந்தாகிக்குதுன்னு. இது எல்லாம் புலனறுவையில் மட்டும்தான் நீக்குது. வேற ஊரெல்லாம் மிதிக்கமாக்கும். ஆனால் புலனறுவை கொஞ்சம் விசேஷம் தானே, எல்லாம் மீக்குது. வாங்க வாங்க கட்டாயம் பார்த்து கொள்ளியது. அடுத்தது போகிறோம் நாங்கள் வெளியாகி நீர் தடாகத்துக்கு. ஆனால் உண்மையிலே சொல்லணும், புலனறுவையில் இடமெல்லாம் பசந்தாக சுத்தமாக வச்சுக்காங்க. நீங்கள் வாரது சரி, சாப்பிட்டு போட்டு குப்பையை போடுறது, இது டஸ்ட்பின் நினச்சி இதுக்குள்ளேயும் போடுறது, அது ஒரு வேலை. கடைசியாக பார்க்குற இடம்தான் இதுதான் தண்ணி வாக்குற நீச்சல் தடாகம். அவங்க குளிக்கிறது இடம் இதுதான். இப்போ இது மூடி வச்சுக்கிறதால அங்கே பாருங்க யாரும் குளிக்குதுன்னு சொல்லி நம்மளும் பார்த்தா அது நம்ம ஏரியாவில் இருக்கிற குரங்குகள் தான். பாருங்கள் பாயிறது, குளிக்கிறது, பறக்கிறது அப்படின்னு ஒரே விளையாட்டாக தான் இருக்குது. இதுதான் நம்மளோட சாதுமார் சாப்பிட்ற இடம். இந்த இடம் சாப்பாட்டு இடம். இந்த இடத்தோட நாங்கள் புலனறுவையை சுற்றி பார்க்குறதுல முதலாவது இடத்தை முடிக்கிறோம். இம்பட சுற்றி பார்க்கிட்டவா உங்களுக்கு எப்படியுமே தண்ணி தாகமுண்டு வரும். அதுக்கு தான் பொங்கலே வச்சுக்கிது ஜூஸ் கடை ஒன்று. இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, யானைகளோட உருவம் வச்ச சிலைகள் இருக்குது, படங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. வந்தாச்சு எடுத்தாச்சு போயாச்சின்னு சொன்னால் அவன் அடித்து போடுவான். காசை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. இதால் அப்படியே வரக்கிட்டவா பார்த்தா கடைசியாக இதுவும் ஒரு மண்டபம். இதையும் பார்த்து கொண்டு அப்படியே முஸ்பாத்தியாக வரத்தான் இருக்குது. வந்தா அப்படியே வந்து கொண்டே ஈக்கிற இடத்துல பார்த்தா என்னடா இதாக்குது. இதே வாங்கி கொண்டு போங்க வீட்டை.